ஹாய் ஹலோ வெல்கம் டு என்பிஎல் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ளீஸ் கிளிக் த பெல் ஐகான் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் லெசனில் டீட்டெயில் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கொஷின், எக்ஸ்பிளைன் த salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நம்ம இதை லெசன் பார்க்கும்போதே பார்த்தோம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு. அதெல்லாம் தான் இங்கே ஆன்சர்ஸாக எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் த லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் வேர்ல்டுலே லென்த்தியஸ்ட். இட் ஹாஸ் borrowed மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரி. நம்ம வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து borrow பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்கோம். இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். அதாவது இதை இந்த கான்ஸ்டியூஷனில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இட் எஸ்டாப்ளிஷஸ் அ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கலாம். இட் மேக் இந்தியா ஆஸ் அ செக்யூலர் ஸ்டேட். நம்ம இந்தியாவில் என்ன ரிலிஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், அதுதான் செக்யூலர் ஸ்டேட். இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்மளோட ஜஸ்டிஸ் நமக்கு கிடைக்கும். இட் இன்ட்ரடியூசஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசஸ். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசஸ்னால் 18 இயர்ஸ் அபவாக உள்ள சிட்டிசன்ஸுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேட்டால் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். நெக்ஸ்ட் கொஷின், பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி ஃபுல்லாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த கொஷினுக்கு. ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி. இதில் ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும் உள்ளதெல்லாம் எழுதணும். ஆர்டிக்கல் 14ல் என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லாருமே லாக்கு முன்னாடி ஈக்குவல். ஆர்டிக்கல் 15 ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிக்கல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆர்டிக்கல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஆர்டிக்கல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம். இதில் ஆர்டிக்கல் 19லேருந்து 22 வரையும் இருக்குது. ஆர்டிக்கல் 19 என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதில் 6 ஃப்ரீடம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். நம்ம என்ன ப்ரொஃபஷன் வேணாலும் ஜாப் வேணாலும் பார்க்கலாம், அதுக்கான ஃப்ரீடம். நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமை எல்லாமே இருக்குது. ஆர்டிக்கல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். Article 21 protection of life and personal liberty. Article 21A right to elementary education. Article 22 protection against arrest and detention in certain cases. Right against exploitation. இதில் Article 23 and 24. Article 23 prohibition of traffic in human beings and forced labor. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் வாங்கக்கூடாது. Article 24 prohibition of child employment. அது பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரைட் டு ரிலீஜியன். ஆர்டிக்கல் 25 அண்ட் 28ல் ரைட் டு ரிலீஜியன் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிக்கல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன். நம்ம எந்த ரிலீஜியன் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆர்டிக்கல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஆர்டிக்கல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன். நம்ம விருப்பப்பட்டால் நம்ம டேக்ஸ் பே பண்ணலாம் ஒரு ரிலீஜியனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஆர்டிக்கல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் எந்த விதமான ரிலீஜியனும் ஃபாலோ பண்ணலாம். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். அதில் ஆர்டிக்கல் 29, 13 2 ரைட்ஸ் இருக்குது. ஆர்டிக்கல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆர்டிக்கல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். அவங்களும் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அதான் ஆர்டிக்கல் 30. நெக்ஸ்ட்டு ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஆர்டிக்கல் 32. ஆர்டிக்கல் 32 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் அலவுஸ் இண்டிவிஜுவல் டு சீக் ரெட்ரஸல் ஃப்ரம் த வயலேஷன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்கலனா நாம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு வாங்கலாம். ஸோ இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஷின், ரைட் ப்ரீஃப்லி ஆன் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க இந்த 3rd கொஷினில். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடி ஆர்டிக்கல் 32. மறந்துடாதீங்க, ஆர்டிக்கல் 32. A writ is an order or command issued by a court in writing under its seal.
It prohibits from performing certain acts that are specified in the orders of the court. ரிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி பேசுகிறது தான் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ரிட் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுவா? போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஆர் எம்பவர் டு இஷ்யூ 5 kinds ஆஃப் ரிட்ஸ். மொத்தம் எத்தனை கைண்ட்ஸ் இருக்குது? 5 kinds ஆஃப் ரிட்ஸ் இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் இந்த ஆர்டிக்கலில் என்னென்னு சொன்னார்னா ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னார். என்னென்ன ரிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஏபிஎஸ் கார்பஸ், safeguard people from illegal arrest. Mandamus, it protects the petitioner who requires legal help to get his work done by respective public authorities. Prohibition, it prohibits a subordinate court from acting behind its jurisdiction. And next, certiorari, it quashes an order issued by a subordinate court by overstepping its jurisdiction. Quo warranto, it prevents usurpation of public office through illegal manner. கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு அதோட இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் 5 kinds ஆஃப் ரிட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் 4th கொஷின், மென்ஷன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம எங்கேருந்து எடுத்துருப்போம்னா யூஎஸ்ஏவோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். அதுவே டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எங்கேருந்து எடுத்தோன்னா அயர்லாண்டோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கிறோம். Even the government cannot take away or abridge these rights. கவர்மெண்ட் கூட இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறி நடக்க முடியாது. தீஸ் ஆர் மீர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கவர்மெண்ட். டிரெக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நெக்ஸ்ட் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், தீஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் ஆஃப் லா, தீஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் எனி கோர்ட் ஆஃப் லா. அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு கிடைக்கலனா நம்ம கோர்ட்டுக்கு போய் வாங்க முடியும். டிரெக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில் உள்ள லா நமக்கு கிடைக்கலனா கோர்ட் வரைக்கும் போக முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹாவ் லீகல் சாங்ஷன். டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஹாவ் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன். These rights strengthen political democracy in the country. Fundamental rights எதுக்குன்னா political democracy-யை strength பண்ணுறதுக்கு. Directive principle of state policy எதுக்குன்னா ஒரு கண்ட்ரியில் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி நல்லா இருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கொஷின் கேட்டாங்கன்னா இந்த 5 பாயிண்ட்ஸ் டேப்லர் காலத்தில் எழுதுங்க. இந்த 4 கொஷின் தெளிவாக கரெக்டாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு டீட்டெயில் கொஷின் அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.